வெல்கம் டு ஃபியூச்சர் விசன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து ஹீலியம் நியான் லேசர் இதனுடைய அப்ளிகேஷன் அண்ட் டெக்னாலஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஹீலியம் நியான் லேசர் பற்றி பார்த்தோம். அதில் எப்படி லேசர் லைட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த கிளாஸில் அதில் எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம அந்த ஹாஃப் அன் ஹவர் வீடியோவில் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அதில் மிஸ் ஆன பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் ஆட் பண்ணி அண்ட் அதனுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. இன்ட்ரோடக்ஷன் டு ஹீலியம் நியான் லேசர். ஸோ நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா, ஹீலியம் நியான் லேசர் பற்றி லாஸ்ட் கிளாஸில். ஸோ அதனுடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் இது. ஓகே, ஸோ இதை ரீகால் பண்ணிவிட்டு நம்ம இதனுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இதில் மிஸ் ஆன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் அ ஹீலியம் நியான் லேசர்? ஹீலியம் நியான் லேசர்னா என்ன அப்படின்னா, இது ஒரு கேஸ் லேசர். இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸ் வேவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் வேவ் அவுட்புட்டை கொடுத்த லேசர் லைட் எது அப்படின்னா ஹீலியம் நியான் லேசர் தான். ஸோ அதை யார் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால், எந்த இயர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணா அப்படின்னா அலி ஜவான் அண்ட் வில்லியம் பெனட் டொனால்டு ஹெரியட், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் 1960 லேப் பெல்ஸ் அப்படி இல்லைன்னா பெல் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அங்கே அந்த பிளேஸில் என்ன பண்ணாங்க, இந்த ஹீலியம் நியான் லேசரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட்டட் லேசர் எது? ரூபி லேசர் இல்லைங்களா? மெய்மன் அப்படிங்கிறவங்க 1960 பண்ணாங்க. அப்போது ஹீலியம் நியான் லேசரும் ரூபி லேசரும் ஒரே டைம் பீரியடில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. வேறஸ் ஃபஸ்ட்டு லேசர் எது அப்படின்னா அது ரூபி லேசர். ஃபஸ்ட்டு கேஸ் லேசர் எது அப்படின்னு கேட்டால் அது வந்து ஹீலியம் நியான் லேசர். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதில் வந்து ஹீலியம் அண்ட் நியான் கேஸஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபார்ம் ஆஃப் மிக்சர். ஸோ மிக்சர்னால் தெரியும், இது ஒரு குறிப்பிட்ட அளவுலையும் இது ஒரு குறிப்பிட்ட அளவுலையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் மிக்சர் இல்லைங்களா? ஸோ இப்போது கேஸ் லேசரில் ஆக்டிவ் மீடியமாக இந்த ஹீலியம் நியான் லேசரோடைய ஹீலியம் நியான் கேஸோடைய மிக்சர் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னா 5:1 10:1 இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இன்னும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இந்த கேஸ் லேசர் யூஸிங் த மிக்சர் ஆஃப் ஹீலியம் நியான் கேஸ் இன் 10:1 ரேஷியோ. 10:1 ரேஷியோவில் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஹீலியம் நியான் லேசர் ஹீலியம் அண்ட் நியான் கேஸஸை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது எமிட் பண்ணுற வேவ் லென்த்தில் ப்ரைமரியான வேவ் லென்த் எது அப்படின்னா இந்த 632.8 நானோமீட்டர். ஸோ இதுதான் நம்மளுடைய ரெட் லைட்கான வேவ் லென்த் இல்லைங்களா? ஸோ டீப் ரெட் கலருக்கான வேவ் லென்த் இது. ஸோ இதில் நிறைய கலர் வந்து எமிட் ஆகும். எல்லோ, ஆரஞ்ச், அதுக்கப்புறம் க்ரீன் கலர், நிறையா கலர் வந்து இதில் எமிட் ஆகும். அதில் மோஸ்ட் ப்ரைமரி எது அப்படின்னா இந்த ரெட் கலர் தான். ஓகேவா? ஸோ இதுவும் 6000 ரேஞ்சில் தான் வரும். ரூபி லேசரும் 6000 ரேஞ்சில் தான் வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ரூபி லேசர் எவ்வளோ ரேஞ்சில் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத இந்த லைட் நீங்கள் பார்க்குறப்பவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ரூபி லேசர் வந்து 694.3 நானோமீட்டர் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ இங்கே பாருங்கள் ஹீலியம் நியான் லேசர் ரேஞ்ச் என்ன, இங்கே எவ்வளோ வேவ் லென்த் ப்ரொடியூஸ் ஆகுது, 632.8 நானோமீட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது, ரெண்டும் 6000 அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு இப்போ தான் செகண்ட் டைம் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால தே மே ஆஸ்க் த கொஷின் இல்லைங்களா? கண்டிப்பாக இந்த பேசிக் லெவலில் இருந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா படிச்சுக்கணும் இந்த வேவ் லென்த் ரேஞ்ச் எல்லாம். ஓகே, அண்ட் இது வந்து 4 லெவல் லேசர் சிஸ்டம். நேற்று லாஸ்ட் கிளாஸில் சொல்கிறப்போ நான் இதை மிஸ் பண்ணியிருப்பேன். 4 லெவல் லேசர் சிஸ்டம் அப்படின்றத நான் மிஸ் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட அந்த வேர்ட் யூஸ் பண்ணாமல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 4 லெவல் லேசர் மீடியம். வேறஸ் ரூபி லேசர் வந்து நமக்கு தெரியும் அது 3 லெவல் லேசர் மீடியம். ஸோ 4 லெவல் லேசர் மீடியம்க்கும் 3 லெவல் லேசர் மீடியம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 3 லெவல் லேசர் மீடியமில் இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டும் லேசரோடைய லோவர் ஸ்டேட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ தட் இதை நம்ம பம்பிங் பண்ணி பாப்புலேஷன் இன்வர்ஷனை வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கே அப்படின்னா இந்த 3 லெவல் லேசரில். ஏன் அப்படின்னா இட் நீட்ஸ் வெரி ஹை எனர்ஜி டு டீபாப்புலேட் த கிரவுண்ட் ஸ்டேட். ரொம்ப அதிகமான எனர்ஜி வந்து தேவைப்படும். பம்பிங் ப்ராசஸ் மூலிமா நம்ம நிறைய எனர்ஜி கொடுக்கணும். வேறஸ் 4 லெவல் சிஸ்டமில் இங்கே கிரவுண்ட் ஸ்டேட்டும் லேசர் லெவலோடைய கிரவுண்ட் ஸ்டேட்டும் ஒன்றா இருக்காது. லேசர் லெவலோட கிரவுண்ட் ஸ்டேட் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும் கிரவுண்ட் ஸ்டேட்டோட. ஸோ தட் இட் இஸ் வெரி ஈஸி டு பாப்புலேட். நம்ம கொஞ்சம் எனர்ஜி பம்பிங் ப்ராசஸ் மூலிமா அப்ளை பண்ணாலே போதும், நமக்கு அந்த பாப்புலேஷன் இன்வர்ஷன் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ரூபி லேசரோட ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணதான் இந்த ஹீலியம் நியான் லேசர் வந்து இருந்துச்சு. ஏன்னா இதில் 4 லெவல் லேசர் மீடியம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால. ஓகேவா? ஸோ லோ த்ரெஷோல்டு ஹை எஃபிஷியன்சி. நம்ம கம்மியாக அந்த எனர்ஜி த்ரெஷோல்டு எனர்ஜி கொடுத்தா போதும்,
அண்ட் நமக்கு எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். ஈஸியாக நமக்கு பாப்புலேஷன் இன்வர்ஷன் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நமக்கு கன்டினியூஸ் வேவ் அவுட்புட் வந்து நமக்கு இந்த லேசரில் கிடைக்குது. வெரஸ் ஹீலியம் ரூபி லேசரில் அது எப்படி கிடைச்சிது? பல்ஸ்டு அவுட்புட்டாக கிடைச்சிது இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சா, அதனால் அது நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியல. இங்கே நம்ம ஹீலியம் நியான் லேசரில் இது கன்டினியூஸ் வேவ் அவுட்புட்டாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி. ஹீலியம் நியான் லேசரில் ஃபஸ்ட்டு கண்டினியூஸான லேசர் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணது எது அப்படின்னா இந்த ஹீலியம் நியான் லேசர் தான். ஓகேவா? ஸோ கண்டினியூஸ் வேவ் அவுட்புட். நோ பல்சிங் ரெக்வர்ட், வெரி ஸ்டேபிள். ஸோ பல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது அன்ஸ்டேபிளாக இருக்கும். சின்ஸ் இட் இஸ் வெரி கண்டினியூஸ் வேவ், இட் இஸ் ஸ்டேபிள். ஓகேவா? இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் இதில் முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா இதனுடைய வேவ் லென்த் தான் 632.8 நானோமீட்டர். இது ரெட் கலருக்கான வேவ் லென்த். அண்ட் இது மற்ற கலர்ஸையும் இது ப்ரொடியூஸ் பண்ணும். அதனுடைய வேவ் லென்த் என்னவாக இருக்கும் அப்படின்னா க்ரீன் கலருக்கு 543 நானோமீட்டராக இருக்கும். வெரஸ் ஐஆருக்கு 1152 நானோமீட்டராக இருக்கும். இது என்ன கைண்ட் ஆஃப் லேசர் டைப் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கேஸ் லேசர். இதில் ஹீலியம் நியானுடைய மிக்சர் எந்த அளவு இருக்கும் அப்படின்னா 5:1 10:1 வரைக்கும் இருக்கலாம். நம்ம மோஸ்ட்லி 10:1 அப்படிங்கிற ரேஷியோ தான் யூஸ் பண்ணுவோம். இதில் 10 அப்படிங்கிறது ஹீலியம் ஆட்டமுடைய ரேஷியோ, ஹீலியம் கேஸ் ஆட்டமுடைய ரேஷியோ. 1 அப்படிங்கிறது நியான் கேஸ் ஆட்டமுடைய ரேஷியோ. ஓகே. அடுத்து ஆப்ரேஷன் மோட். இதனுடைய ஆப்ரேஷன் மோட் என்ன அப்படின்னா பல்ஸ்டு மோடா கண்டினியூஸ் மோடான்னு கேட்டால் ஹீலியம் நியான் லேசர் வந்து கண்டினியூஸான அவுட்புட் தான் கொடுக்கும். ஸோ தட் இது கண்டினியூஸ் வேவ் மோட். ஓகே. CW அப்படின்னா கண்டினியூஸ் வேவ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் கெயின் மீடியம், இங்கே என்ன கெயின் மீடியமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நியான் ஆட்டம் தான் கெயின் மீடியமாக யூஸ் பண்ணுவோம். அதாவது இங்கே ஹீலியம் ஆட்டம் கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து பம்பிங் ப்ராசஸ் மூலிமா என்ன பம்பிங் யூஸ் பண்ணுவோம்? எலக்ட்ரிக்கல் பம்பிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மூலிமா ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த ஹீலியம் ஆட்டம் எங்கே போகும் அப்படின்னா மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, எக்ஸைட் ஆகும் அப்படின்னு. ஸோ இப்படி எக்ஸைட் ஆகிற இந்த ஹீலியம் ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நியான் ஆட்டம்ஸை ட்ரிகர் பண்ணும். அதனுடைய எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரிகர் பண்ணும். ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா நியான் ஆட்டம் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் அந்த இடத்துல இருந்து அது ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகி போகும். ஸோ இது எப்போ இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்னா நியான் ஆட்டமுடைய லோவர் எனர்ஜிஸ் லெவலும் லோவர் எனர்ஜி லெவல் அப்படின்னா அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட், அப்படி இல்லைன்னா லேசரில் அப்பர் லேசர் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் ஃபார் நியான் ஆட்டம், அப்படி இல்லைன்னா ஹையர் லேசர் லெவல் ஃபார் நியான் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே ஒரே ஸ்டேட் தான். அது எந்த ஸ்டேட் அப்படின்னா இந்த ஹீலியம் ஆட்டமுடைய மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் எனர்ஜியில் இருக்கும். ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன் மீட் ஆகிறதுனால எனர்ஜி வந்து இந்த நியான் ஆட்டமில் ஹீலியம் ஆட்டம்லேருந்து நியான் ஆட்டமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ தட் நியான் ஆட்டம் என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜைஸ் ஆகிட்டு அந்த ஸ்டேட்ல இருந்து எங்கே போகும் அப்படின்னா மேலே ஸ்டேட்டுக்கு போகும், எக்ஸைட் ஆகும். ஸோ இப்படி எக்ஸைட் ஆகும் பொழுது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் நிறைய நேரம் அதால் இருக்க முடியும். வெரஸ் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் கம்மி நேரம் தான் இருக்க முடியும். ஸோ தட் அங்கே இருக்கக்கூடிய நியான் ஆட்டம்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வேகமாக ஸ்பான்டனியஸ் எமிஷன் மூலிமா கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். நிறைய ஆட்டம்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா அப்பர் எனர்ஜி லெவலில் இருக்கும். ஸோ தட் பாப்புலேஷன் இன்வர்ஷன் அப்படிங்கிற கண்டிஷன் அச்சீவ் ஆகி அண்ட் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் மூலிமா லைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் அதில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே எது கெயின் மீடியமாக இருக்குது? நியான் ஆட்டம்ஸ் தான் கெயின் மீடியமாக இருக்குது. வேற ரூபி லேசரில் எது கெயின் மீடியமாக இருந்தது? குரோமியம் ஆட்டம்ஸ் இல்லையா? குரோமியம் 3+ அயான்ஸ் தான் அங்கே என்னவா இருந்தது அப்படின்னா கெயின் மீடியமாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரு காமனான விஷயம் இருக்கும். அங்கே வந்து அலுமினியம் ஆக்சைடு கூட நம்ம டோப் பண்ண குரோமியம் அயான்ஸ் இருக்கும் இல்லைங்களா? 0.05 லெவலில் டோப் பண்ணி வச்ச அந்த குரோமியம் 3+ அயான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த அயான்ஸ் தான் அங்கே வந்து என்னவா இருக்குது? ஆக்டிவ் மீடியமாக இருக்குது. வேறஸ் இங்கே ஹீலியம் நியான் லேசரில் இந்த கேஸ் மிக்சரை பாருங்கள். நியான் ஆட்டமுடைய கேஸ் மிக்சர் லெவல் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 1 ரேஷியோ தான் இருக்குது. 10:1 ரேஷியோவில் 10 அப்படிங்கிறது ஹீலியம் ஆட்டமுக்கு இல்லைங்களா, ஹீலியம் கேஸ்க்கு. நியான் கேஸ்க்கு வந்து 1 தான் இருக்குது. ஸோ இந்த மினிமம் லெவலில் இருக்கக்கூடிய அந்த நியான் ஆட்டம்ஸ் தான் இங்கே ஆக்டிவ் மீடியமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பம்பிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பம்பிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற பம்பிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. வேறஸ் ஹீலியம் நியான் லேசரில் வந்து இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம ரூபி லேசரில் என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? ஆப்டிக்கல் பம்பிங் யூஸ் பண்ணியிருப்போம். ஜெனான் லேம்ப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கே இருக்கக்கூடிய குரோமியம் ஆட்டமை எக்ஸைட் ஆக வைப்போம் இல்லைங்களா? ஸோ அங்கே யூஸ் பண்ணுறது ரூபி லேசரில்
ஆப்டிக்கல் பம்பிங். இங்க ஹீலியம் நியான் லேசர்ல எலக்ட்ரிக்கல் பம்பிங். ஸோ இதுதான் உங்களுக்கு கொஸ்டினா வரும். ஸோ இதனுடைய வேவ் லென்த் என்ன? என்ன கைண்ட் ஆஃப் பம்பிங் மெத்தட் யூஸ் பண்றீங்க? அண்ட் இங்க என்ன கெயின் மீடியம்? இதுதான் உங்களுக்கு கொஸ்டினா வரும். ஸோ அத நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகே. பீம் டைவர்ஜென்ஸ். இங்க பீம் வந்து டைவர்ஜ் ஆகுமா அப்படின்னா, வெரி மினிமம் லெவல்ல தான் டைவர்ஜ் ஆகும். அதனால தான் இத ஹைலி காலிமேட்டட் பீம் அப்படின்னு சொல்லுவோம். பீம் டைவர்ஜென்ஸ் லெவல் எவ்வளோ அப்படின்னா 1 மில்லி ரேடியன்ஸ். அந்த அளவுக்கு கம்மியா தான் இதுல டைவர்ஜென்ஸ் இருக்கும். ஓகேவா? அண்ட் இதனுடைய அவுட்புட் பவர் வந்து கம்மியான அவுட்புட் பவர் தான். இது வந்து இதுல ஒரு டிராபேக்கா இருக்கும். 0.5 to 50 மில்லி வாட். ஸோ இது வந்து அதுல ஒரு டிராபேக். அவுட்புட் பவர் வந்து கம்மியா இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதனுடைய வொர்க்கிங் பிரின்சிபல் தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 4 லெவல் சிஸ்டம். 4 லெவல் சிஸ்டம் அப்படின்றபோது அதில 4 லெவல் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். கிரவுண்ட் ஸ்டேட், அப்பர் எனர்ஜி லெவல், அதுக்கு மேல ஒரு எனர்ஜி லெவல், அதுக்கு மேல ஒரு எனர்ஜி லெவல்னு சொல்லிட்டு E1, E2, E3, E4 வரைக்கும் இருக்கும். லோ லேசர் லெவல் குயிக்லி டீபாப்புலேட்ஸ் அண்ட் எனேபிளிங் ஈஸி பாப்புலேஷன் இன்வர்ஷன் அண்ட் எஃபிஷியன்ட் கன்டினியூஸ் வேவ் ஆப்பரேஷன். ஸோ இங்க நான் சொன்னேன் இல்லைங்களா? லோவர் எனர்ஜி லெவல் வந்து ஈஸியா வந்து டீபாப்புலேட் ஆயிடும். வேகமா டீபாப்புலேட் ஆகும். ஸோ எந்த ப்ராசஸ் மூலியமா அப்படின்னா, ஸ்பான்டேனியஸ் எமிஷன் மூலியமா. ஸோ அங்க ப்ரொடியூஸ் ஆகுற இந்த ஃபோட்டான்ஸ் தான் போய் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த நியான் ஆட்டம்ஸ ட்ரிகர் பண்ணி ஸ்டிமுலேட்டட் எமிஷன் நடக்க வைக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டிமுலேட்டட் எமிஷன் நடந்து நிறைய ஃபோட்டான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கோஹரண்ட் ஃபோட்டான்ஸா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் நமக்கு கன்டினியூஸ் ஆப்பரேஷன்ஸ் வந்து இங்க கிடைக்கும். ஓகே. அண்ட் இதுல நடக்கக்கூடிய ப்ராசஸ 6 ஸ்டெப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ், ஹீலியம் எக்ஸைட்டேஷன், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டு நியான் அண்ட் பாப்புலேஷன் இன்வர்ஷன், ஸ்டிமுலேட்டட் எமிஷன், கன்டினியூஸ் லேசர் அவுட்புட். ஸோ எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் அப்படிங்கும்பொழுது ஹை வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அங்கே எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் கொலைட் ஆகி டிஸ்சார்ஜ் நடக்கும். அந்த டிஸ்சார்ஜ் மூலியமா கிடைக்கிற அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் இந்த ஹீலியம் ஆட்டம் எக்ஸைட் ஆகும். ஸோ இங்கே இந்த ஹீலியம் அண்ட் நியான் கேஸ் மிக்சர் எங்கே வச்சுருப்போம்? ஒரு சிலிண்டருக்குள்ளே ஒரு டியூப்குள்ளார நம்ம வச்சுருப்போம் இல்லையா? ஓகே. அண்ட் ஹீலியம் எக்ஸைட்டேஷன் எப்படி எக்ஸைட் ஆகும்? ஃப்ரீ எலக்ட்ரான் கொலைட் வித் அண்ட் எக்ஸைட்டட் ஹீலியம் ஆட்டம் டு மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட். அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கொலைட் ஆகி டிஸ்சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் அங்கே எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஹீலியம் ஆட்டம் எக்ஸைட் ஆகிட்டு எங்கே போகும் அப்படின்னா மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் இதனுடைய லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டு நியான் ஆட்டம் எப்படி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா ரெசனன்ட் கொலிஷன் ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி ஃப்ரம் எக்ஸைட்டட் ஹீலியம் டு நியான் ஆட்டம். ஸோ ரெண்டோட எனர்ஜி லெவலும் சேமாக இருக்கனால இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹீலியம் ஆட்டம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸஸ் எனர்ஜி என்ன பண்ணிடும் அப்படின்னா நியான் ஆட்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். ஸோ அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நியான் ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே அதே லெவலில் இருக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடச்சிருச்சு. ஸோ தட் இட் வில் கோ டு அப்பர் லெவல், அப்பர் லேசர் லெவலுக்கு போகும். அந்த லேசர் லெவல் தான் என்ன அப்படின்னா 3s2 2s2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த அப்பர் லெவலில் இருக்கக்கூடிய ஹீலியம் ஆட்டம் வந்து பாப்புலேட் ஃபாஸ்டர் தேன் த லோவர் லெவல். லோவர் லெவலில் இருக்கிறத விட இது அதிகமாக பாப்புலேட் ஆகும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா பாப்புலேஷன் இன்வர்ஷன் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து அச்சீவ் ஆகி எவ்வளோ வேவ்லென்த் இருக்கக்கூடிய லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 632.8 நானோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த வேவ்லென்த் இருக்கக்கூடிய லைட் ஃபோட்டான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ விச் இஸ் எக்ஸாக்ட்லி சேம் இல்லையா? ஸோ என்ன சேம்? இதில் இந்த ஹீலியம் நியான் லேசரில் என்ன ஃபோட்டான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அதனுடைய வேவ்லென்த் என்னவோ அதே வேவ்லென்த் இல்லைங்களா? ஸோ அப்போது இங்கே பாருங்கள் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் மூலிமா நமக்கு வெளியாகிற ஃபோட்டானுடைய வேவ்லென்த்தும் ஸ்டிமுலேட்டட் எமிஷனில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஃபோட்டானுடைய வேவ்லென்த்தும் சேமாக இருக்குது இல்லையா? சரி, ஓகே. ஸோ ஸ்டிமுலேட்டட் எமிஷன் என்ன? ஃபோட்டான்ஸ் அட் 632.8 நானோமீட்டர். இப்போ இங்கே நடந்துச்சு இல்லைங்களா? இந்த பாப்புலேஷன் இன்வர்ஷன் அச்சீவ் ஆகிறதுக்கு இங்கே ஸ்பான்டேனியஸ் எமிஷன் நடந்தது. அந்த ஸ்பான்டேனியஸ் எமிஷனில் ப்ரொடியூஸ் ஆன ஃபோட்டான் என்ன பண்ணுது அப்படின்னா போய் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய நியான் ஆட்டம் வந்து ட்ரிகர் பண்ணி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போக வைக்குது. ஸோ அப்படி போகும்பொழுது இட் கிவ்ஸ் அவுட் இட்ஸ் எக்ஸ்ட்ரா எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபோட்டான். அந்த ஃபோட்டானுடைய வேவ் லென்த்தும் சேம் ஆஸ் இன்ஸ்டன்ட் ஃபோட்டான் விச் இஸ் 632.8 நானோமீட்டர். ஓகேவா? ஸோ இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற லைட் எப்படி இருக்கும்? கோஹரண்ட்டாக இருக்கும், ரெட் கலர் லைட்டாக இருக்கும். அந்த 6000 ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அது ரெட் கலர் லைட்டாக இருக்கும். ஸோ கோஹரன்சினா நமக்கு தெரியும் இல்லைங்களா? சேம் வேவ்லென்த், சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் ஃபேஸ், சேம் எனர்ஜி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது கோஹரன்சி அப்படின்னு சொல்லுவோம். சேம் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகிறது நமக்கு சேம் கோஹரன்சியில் இருக்கும். அப்புறம் ஆப்டிக்கல் ரெசனேட்டர் யூஸ் பண்ணி இதை ஆம்ப்ளிஃபை பண்ணுவோம் இல்லைங்களா? ஆம்ப்ளிஃபை பண்ணுவோம். எப்படி ஆம்ப்ளிஃபை பண்ணுவோம்? இதில் வந்து ஃபேப்ரிப்ராட் ஆப்டிக்கல் ரெசனேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ஃபுல்லி ரிஃப்ளெக்டிவாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்ஷியலி ரிஃப்ளெக்டிவாக இருக்கும்.
ஃபுல்லி ரிஃப்ளெக்டிவாக இருக்கிறது ஆம்ப்ளிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும். பார்ஷியலி ரிஃப்ளெக்டிவாக இருக்கிற மிரர் வழியாக அவுட்புட் வந்து வெளியில் போகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கெட்டிங் த அவுட்புட் ஃப்ரம் ஹீலியம் நியான் லேசர். ஓகே. ஸோ இதை ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஹீலியம் நியான் லேசர் வாஸ் ஒரிஜினல் லைட் சோர்ஸ் ஃபார் பார்கோட் ஸ்கேனிங். பார்கோட் ஸ்கேனிங்க்கு நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம்ல, பார்கோட் ஸ்கேன் பண்ணுறது எவ்வளோ. இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய டெக்ஸ்டைல் எல்லா இடத்துலையும் போனோம் அப்படின்னா ட்ரெஸ் மேலே இருக்கிற அந்த ரேட் என்ன அப்படிங்கிறத பார்கோடில் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிப்பாங்க இல்லைங்களா? அந்த ஒரு ஸ்கேனர் மிஷின் வச்சுருப்பாங்க, அதை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் என்ன திங்ஸ் வாங்கினாலும் நமக்கு பில் போடும்போது ஸ்கேன் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ இந்த பார்கோட் ஸ்கேனிங்கில் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஹீலியம் நியான் லேசர் லைட் தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்ளிகேஷன். நமக்கு வந்து அப்ளிகேஷன் அப்படின்னா இதுதான் அப்படின்னு நம்ம படிக்கவே முடியாது. எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து எக்கச்சக்கமான இடங்கள்ல இருக்குது. இதுதான் அப்ளிகேஷனாக கேட்பாங்க, அதுதான் அப்ளிகேஷனாக கேட்பாங்க அப்படின்றது நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். மீதியெல்லாம் அப்படியே சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே? அதை பற்றின நாலேஜ் இருந்தால் போதும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இங்கே இந்த பார்கோட் ஸ்கேனிங்கில் யூஸ் பண்ணுற லைட் என்னவா இருக்கும் அப்படின்னா ரெட் லைட்டாக இருக்கும். அது என்ன ரெட் அப்படின்னா டீப் ரெட். அதனுடைய வேவ்லென்த் 632.8 நானோமீட்டராக இருக்கும். ஸோ விச் இஸ் எக்ஸாக்ட்லி த லைட் ப்ரொடியூஸ்ட் இன் ஹீலியம் நியான் லேசர். ஓகேவா? ஓகே. இது எந்த இயரில் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1974 யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க சூப்பர் மார்க்கெட்டில். ஓகே. இதனுடைய பவர் என்னவா இருந்தது அப்படின்னா 5 மில்லிவாட்டாக இருந்தது. ஓகே. ஸோ ஹவ் பார்கோட் ஸ்கேனிங் ஒர்க்ஸ், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா பீம் எமிஷன் அண்ட் ரிஃப்ளெக்டன்ஸ் டிடெக்ஷன், சிக்னல் டீகோடிங், இதன் மூலிமா இந்த 3 ப்ராசஸ் மூலிமா தான் பார்கோட் வந்து ஸ்கேன் ஆகுது. ஓகேவா? ஸோ பீம் எமிஷன் அப்படின்னா என்னென்னா ஹீலியம் நியான் லேசர் எமிட்ஸ் ஹைலி காலிமேட்டட் ரெட் பீம் டைரக்டட் அட் த பார்கோட் த்ரூ ரொட்டேட்டிங் மிரர் பாலிகான். ஸோ ரொட்டேட்டிங் மிரர் பாலிகான் வழியாக பார்கோட் மேலே இந்த ரெட் கலர் பீமை வந்து ஹீலியம் நியான் லேசர் என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வைக்கும். அப்படி இன்ஸ்டன்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பார்கோடில் ஒயிட் கலரும் ரெட் கலரும் ரெண்டும் கலந்து தானே அந்த பார்கோட் போட்டிருப்பாங்க. ஸோ ஒயிட் கலர் என்ன பண்ணும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும் இல்லையா? பிளாக் கலர் என்ன பண்ணும், லைட்டை அப்சர்வ் பண்ணும். ஸோ இதே திங் தான் அங்கேயும் நடக்குது. ஸோ இந்த ரிஃப்ளெக்டட் ஆகிற ஒயிட் கலர் பாரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த லைட் வந்து திருப்பி எங்கே வரும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ டிடெக்டருக்கே வந்துடும். ஸோ டிடெக்ட் பண்ணி அதனுடைய வேல்யூ எவ்வளோ, அதனுடைய ரேட் எவ்வளோ, அந்த ஒவ்வொரு பார்கோட்லேயும் என்ன இருக்கும், ஆக்சுவலி இந்த பார்கோடில் என்ன இருக்கும் விச் கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன் இல்லைங்களா? அந்த பொருளுடைய ரேட் இருக்கும், அதில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்றது இருக்கும், அதில் என்னென்ன மிக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பார்கோடில் இருக்கும். ஸோ பார்கோட் வில் கண்டைன் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த மெட்டீரியல் இல்லைங்களா? ஸோ அப்போது இது இப்போ ரேட் வேணும் அப்படின்னா அந்த ரேட்டை மட்டும் தனியாக நான் ஸ்கேன் பண்ணி என்னால் எடுத்துக்க முடியும் இல்லையா? ஸோ அப்போது இந்த நம்ம டிடெக்டர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணும் பொழுது, அந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணும் பொழுது இந்த ஒயிட் பாரில் படுற லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பியும் அந்த ஸ்கேனருக்குள்ளாரே வர்றதுனால நம்ம அதுலேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் பார்கோட் ஸ்கேனிங் ஒர்க்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி நம்ம ஸ்கேன் பண்ணும்போது இதனுடைய அட்வான்டேஜ் பாருங்கள். ஐடியல் ஃபார் ஹை ப்ரிசிஷன் லைன் ஸ்கேன் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ரொம்ப ஹை ப்ரிசிஷன் அப்படின்னா அக்யூரேட்டாக நமக்கு ஆன்சர் வேணும் அப்படிங்கிற இடங்கள்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹீலியம் நியான் லேசர் லைட் யூஸ் பண்ணி தான் பார்கோட் ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஹோலோகிராஃபி அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த ஹோலோகிராஃபி அப்படின்றது ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி இமேஜ் க்ரியேஷனில். ஏன்னா ஹோலோகிராஃபியில் தான் நம்ம 3D இமேஜஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ரூபி லேசர்லேயும் இதனுடைய அப்ளிகேஷன் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த ஹீலியம் நியான் லேசர்லேயும் இதனுடைய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ என்ன இதில் ஹீலியம் நியான் லேசர் லைட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் இது இந்த ஹோலோகிராஃபி அப்ளிகேஷன்ஸில் முக்கியமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய எக்ஸ்ட்ரீம்லி லாங் கோஹரண்ட் லென்த். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஹீலியம் நியான் லேசரில் இருக்கக்கூடிய லைட்டுக்கு கோஹரண்ட் லென்த் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு 300 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும், 300 மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? அப் டு 300 மீட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை விட அதிகமாகவும் சில டைம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி லாங் கோஹரண்ட் லென்த் இதுதான் இந்த ஹோலோகிராஃபி அப்ளிகேஷனில் இதை யூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. ஓகேவா? எக்ஸப்ஷனல் வேவ் ஃப்ரண்ட் குவாலிட்டி மேக் த ஹீலியம் நியான் லேசர் கோல்டு ஸ்டாண்டர்ட் ஃபார் ஹோலோகிராஃபிக் ரெக்கார்டிங். அப்போது நம்ம ரூபி லேசரை யூஸ் பண்ணி இந்த ஹோலோகிராஃபிக் இமேஜ் வந்து ஃபார்ம் பண்ணுறதை விட இந்த ஹீலியம் நியான் லேசர் யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு கிளியரான, ப்ரிசைஸான, பர்ஃபெக்டான இமேஜ் வந்து கிடைக்குது. இதுக்கு காரணம் இதனுடைய எக்ஸ்ட்ரீம்லி லாங் கோஹரண்ட் லென்த். ஓகேவா?
ஸோ டிரான்ஸ்மிஷன் ஹோலோகிராஃபி அண்ட் ஹோலோகிராஃபிக் இன்டர்ஃபெரோமெட்ரி, டிஜிட்டல் ஹோலோகிராஃபி, ரிஃப்ளெக்ஷன் ஹோலோகிராஃபி, இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் ஹோலோகிராஃபி வந்து இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே இந்த ஹீலியம் நியான் லேசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் இன்டர்ஃபெரோமெட்ரி அண்ட் ப்ரெசிஷன் மெட்ராலஜி. ஸோ மெட்ராலஜி அப்படின்னா என்னென்னா, நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் மெட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட எஸ்ஐ யூனிட்ஸ். ஸோ இந்த யூனிட் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெஷர் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை பற்றி படிக்கிற அந்த ஸ்டடிக்கு பேர் தான் இந்த மெட்ராலஜி அப்படின்னு சொல்கிறது. கரெக்டான ஒரு ப்ரிசைஸான மெட்ராலஜி எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெங்கெல்லாம் நம்ம இந்த ஹீலியம் நியான் லேசர் வந்து லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அண்ட் இன்டர்ஃபெரோமெட்ரிலையும் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீக்வன்சி ஸ்டெபிளைஸ்டு ஹீலியம் நியான் லேசர். ஃப்ரீக்வன்சி ஸ்டெபிளைஸ்ட் அப்படின்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. ஸோ ஃப்ரீக்வன்சி ஸ்டெபிளைஸ்டு ஹீலியம் நியான் லேசர் அச்சீவ் வேவ் லென்த் அக்யூரசி ஆஃப் +or-10⁻⁹. ஸோ எவ்வளோ வேவ் லென்த் அக்யூரசி அச்சீவ் பண்ணுதான் பாருங்கள். கரெக்டாக 10⁻10⁻⁹ அந்த அளவுக்கு வேரியேஷன்ஸ் தான் இருக்கும் சரிங்களா. அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ பர்ஃபெக்ட்லி அக்யூரேட்டான ஒரு வேல்யூ வந்து நமக்கு கிடைக்குது. ஃபார்மிங் த பேக் போன் ஆஃப் லென்த் மெட்ராலஜி வேர்ல்டு வைட். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மெட்ராலஜியில் ஒரு கரெக்டான ஒரு ப்ரிசைஸான நம்ம மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிற இடங்கள்லாம் இந்த ஹீலியம் நியான் லேசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுனால. இப்போ ஃப்ரீக்வன்சி ஸ்டேபிள் அப்படின்னா வேவ் லென்த்து எப்படி தான் இருக்கும், ஸ்டேபிளாக தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ தட் கரெக்டான வேவ் லென்த் அக்யூரசியை வந்து இது கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துருது. அண்ட் மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமெட்ரி, ஃபேப்ரி பிராட் லென்த் ஸ்டாண்டர்ட்ஸ், லேசர் டாப்லர், விப்ரோமெட்ரி, எல்லா இடங்கள்லையும் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் சும்மா அப்படியே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எதனால இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்களேன், அந்த ப்ரெசிஷன் மெட்ராலஜியில் எதனால் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டேபிளாக இருக்குது அண்ட் வேவ் லென்த் அக்யூரசி வந்து +or-10⁻⁹ இருக்குது. அதனால இந்த இடங்கள்ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம அப்ளிகேஷனை படிக்க முடியும், வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லா அப்ளிகேஷன்ஸையும் நம்ம படிச்சுட்டும் போக முடியாது. நம்ம படிச்சுட்டு போகிற அப்ளிகேஷன்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் விச் இஸ் அ வெரி பிக் கொஷின் மார்க். அதனால நம்ம ஓரளவுக்கு நாலேஜோடு நம்ம போகிறது பெட்டர். ஓகேவா. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் மற்ற டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹீலியம் நியான் லேசர் அப்படின்னா அதில் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் நம்ம படிச்சுட்டு தான் போகணும். ஆனால் அதனுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கும் பொழுது அது ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனால் போதும். ஓகேவா. ஏன் அப்படின்னா அதுலேருந்து ப்ரிசைஸாக கொஷின்ஸ் கேட்க முடியும். ஹீலியம் நியான் லேசர்னா அதுலேருந்து மட்டும் தான் கொஷின் கேட்க முடியும். ஆனால் அப்ளிகேஷன் அப்படிங்கும்போது இது வேர்ல்டு வைட் இல்லைங்களா. ஸோ எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். அதனால இந்த டாபிக் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட அந்த லேசரை பற்றி படிக்கிறதுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, அண்ட் ஃபைபர் ஆப்டிக்ஸ், அலைன்மெண்ட், கம்யூனிகேஷன்ஸ், இது எல்லா இடங்களையும் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா எக்ஸலண்ட் பீம் குவாலிட்டி அண்ட் ஸ்டேபிள் கண்டினியூஸ் அவுட்புட் கிடைக்கிறதுனாலையும் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக்ஸில், அலைன்மெண்ட்டில், கம்யூனிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸலண்ட் பீம் குவாலிட்டி அண்ட் ஸ்டேபிள் கண்டினியூஸ் வேவ் அவுட்புட். ஓகேவா. ஸோ ஃபைபர் ஆப்டிக் அப்ளிகேஷன்ஸ்லாம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ரெசிஷன் அலைன்மெண்ட்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் லேசர் பிரிண்டிங், ஸ்கேனிங், இமேஜிங். ஏர்லி லேசர் printers and scanners relied exclusively on helium neon laser before semiconductor laser become cost effective. அதாவது செமிகண்டக்டர் லேசர்ஸ் வந்து இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீலியம் நியான் லேசர்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணோம், ஸ்கேன் பண்ணோம். ஓகேவா. ஏன்னா செமிகண்டக்டர் லேசர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ தட் எல்லாராலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹீலியம் நியான் லேசர் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்கேனிங், பிரிண்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் எப்போ இந்த செமிகண்டக்டர் லேசர் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக ஆனிச்சோ, அதனுடைய ஃப்ரெண்ட்லி காஸ்ட், அதாவது யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக மாறிச்சோ, லோ காஸ்ட்டுக்கு வந்துச்சோ, அப்போலேருந்து செமிகண்டக்டர் லேசர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ஹீலியம் நியான் லேசரை விட செமிகண்டக்டர் லேசருடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப அட்வான்ஸ்டானது இந்த செமிகண்டக்டர் லேசர், டயோட் லேசர்லாம் கம்பேர்ட் டு இந்த ஹீலியம் நியான் லேசர், ரூபி லேசர். அதனால அதுக்கு தான் நம்ம அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஓகேவா. ஏன்னா அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் அதிகம், அட்வான்டேஜஸ் அதிகம். ஸோ தட் நம்ம வந்து இந்த செமிகண்டக்டர் லேசருக்கு முன்னாடி வரைக்கும் ஹீலியம் நியான் லேசர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து செமிகண்டக்டர் லேசர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அதனுடைய காஸ்ட் வந்து இப்போது யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஹீலியம் நியான் அட்வான்டேஜ் என்ன, இது லேசருடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்பாட் குவாலிட்டி, ஸ்டெபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. இது எல்லாமே இதனுடைய அட்வான்டேஜஸ். எங்கே லேசர் பிரிண்டிங் அண்ட் ஸ்கேனிங் அண்ட் இமேஜிங்கில். ஓகே ஓகே அண்ட் மெடிக்கல் அண்ட் பயோமெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. லோ லெவல் லேசர் தெரப்பி பண்ணுற இடங்களில் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதை வந்து சும்மா அப்படியே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லா இடங்கள்லையும் இதனோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எஜுகேஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், லேசர் சேஃப்டி அண்ட் முக்கியமானது இதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ நம்ம நல்லா தரவாக தெரிஞ்சிருக்க வேண்டியது இதுதான். வேறஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சால் போதும், எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சால் போதும், ஏன் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சால் போதும். ஓகே, அட்வான்டேஜ் என்ன? எக்ஸலண்ட் பீம் குவாலிட்டி. பீம் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் வெரி லாங் கோஹரண்ட் லென்த். எவ்வளோ அப்படின்னா 300 மீட்டரை விட அதிகமான கோஹரண்ட் லென்த். அதனால தான் ஹோலோகிராஃபி, இன்டர்ஃபெரோமெட்ரிலாம் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள் கண்டினியூஸ் வேவ் அவுட்புட். ஸோ நமக்கு இது கண்டினியூஸ் வேவாக இருக்கனால இங்கே வந்து ஸ்டேபிளான அவுட்புட் இருக்குது. ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். லெஸ் தென் 0.1% தான் இதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. அண்ட் விசிபிள் ரெட் லைட் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? இது வந்து ஈஸி அலைன்மெண்ட், ஐ சேஃப் அட் லோ பவர்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபார் லேப்ஸ். ஸோ நம்ம ரொம்ப அதிக பவராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு வந்து ஒத்துக்காது இல்லைங்களா? ஸோ ஐ சேஃபாக லோ பவரை கொடுக்குற ஒரு லேசர் லைட்டாக இந்த ஹீலியம் நியான் லேசர் வந்து இருக்குது. மல்டிபிள் வேவ்லென்ஸ் வந்து இதில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர், ஐஆர், அப்புறம் மிட் ஐஆர்லாம் பார்த்தோம். ஸோ அதை ஒரு தடவை அந்த வேவ்லென்த் ரேஞ்ச் என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க. லோ நாய்ஸ், ஐடியல் ஃபார் ப்ரெசிஷன் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் குவாண்டம் ஆப்டிக்ஸ். ஸோ இதனுடைய நாய்ஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கனால அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட்ஸ் வேணும், ப்ரிசைஸான மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்ற இடங்கள்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். குவாண்டம் ஆப்டிக்ஸில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோ பவர் அவுட்புட். இதனுடைய அவுட்புட் பவர் கம்மி அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? 0.5லேருந்து 50 மில்லி வாட் அப்படின்றது இதனுடைய அவுட்புட் பவர். இது விச் இஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, விச் இஸ் வெரி லோ இல்லையா? அதனால இது ஒரு லிமிடேஷன். இங்கே அன்சூட்டபிள் ஃபார் மெட்டீரியல் ப்ராசஸிங். அதனால நம்ம மெட்டீரியல் கட் பண்ணுறதுக்கு, வெல்ட் பண்ணுறதுக்கு எந்த இடங்கள்லையும் இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. பவரே இல்லை, அப்புறம் எப்படி அது கட் பண்ணும் இல்லைங்களா? ஓகே, செகண்ட் லிமிடேஷன் என்ன அப்படின்னா லார்ஜ் ஃபிசிக்கல் சைஸ். இது வந்து நிறைய இடத்த ஆக்குபை பண்ணும். ரொம்ப பல்கியாக இருக்கனால இது நம்ம பெருசாக யூஸ் பண்ண முடியாது. கம்மியாக இடம் தேவைப்படுற இடங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் இது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏரோஸ்பேஸ்லாம் அது கம்மி இடத்த ஆக்குபை பண்ணுற மாதிரியான லேசர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. வேறஸ் இந்த மாதிரி ஹீலியம் நியான் லேசர் வந்து பல்கியாக இருக்கனால இது யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ரூபி லேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை விட ரூபி லேசர் வந்து ஒரு குட்டி இடத்த தான் ஆக்குபை பண்ணும். ஓகே, ஹை ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். இதனுடைய வோல்டேஜ் வந்து அதிகமாக இதுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? 1 to 3 கிலோவாட் வந்து அந்த லேசரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஸோ பவர் சப்ளை நமக்கு வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு. அது வந்து இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஷார்ட் டியூப் லைஃப் டைம். ஸோ இந்த டியூபோடைய லைஃப் டைம் வந்து இந்த கேஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த ஹீலியம் நியான் மிக்சர் ஃபில் பண்ணி வச்சுருக்க அந்த கேஸோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மி. அண்ட் சிங்கிள் வேவ் லென்த் பர் டியூப். ஒரு டியூபுக்கு வந்து ஒரே ஒரு வேவ் லென்த் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதில் ஒரு லிமிடேஷனாக இருக்குது. அண்ட் இதை வந்து டயோட் லேசர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் எல்லாம் டயோட் லேசர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. செமிகண்டக்டர் லேசர்ஸ் ஆர் சீப்பர், ஸ்மாலர், மோர் எஃபிஷியன்ட். செமிகண்டக்டர் லேசர் வந்து சீப்பராகவும் இருக்குது, ஸ்மாலராகவும் இருக்குது, அண்ட் மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதனால டயோட் லேசர்ஸ் என்ன பண்ணிடுச்சு, இந்த ஹீலியம் நியான் லேசரை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது படிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்த்தா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் த ப்ரைமரி எமிஷன் வேவ் லென்த் ஆஃப் ஹீலியம் நியான் லேசர்? ஸோ ஹீலியம் நியான் லேசரில் ப்ரைமரி எமிஷன் வேவ் லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ரெட் லைட் தான் இல்லைங்களா? டீப் ரெட். அதனுடைய வேவ் லென்த் என்ன? 632.8 நானோமீட்டர். செகண்ட் கொஷின், which type of laser system is helium neon laser and why does this makes it efficient? ஸோ இது என்ன கைண்ட் ஆஃப் லேசர் சிஸ்டம் வந்து ஹீலியம் நியான் லேசரில் யூஸ் பண்ணுறோம்? 4 level லேசர் சிஸ்டம் இல்லைங்களா? ஸோ வை டஸ் திஸ் மேக் இட் எஃபிஷியன்ட் அப்படின்னா இது பாப்புலேஷன் இன்வர்ஷன் இதில் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 4 level சிஸ்டம், லோவர் லேசர் லெவல் குயிக்லி டீபாப்புலேட்ஸ் அண்ட் எனேபிளிங் ஈஸி பாப்புலேஷன் இன்வர்ஷன். தேர்ட் கொஷின், in which pioneering application was helium neon laser first used commercially? 1974. ஸோ எந்த அப்ளிகேஷனில் ஹீலியம் நியான் லேசர் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க கமர்ஷியலான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பார்கோட் ஸ்கேனிங். ஸோ பார்கோட் ஸ்கேனிங் அட் சூப்பர் மார்க்கெட் செக் அவுட். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 4, why is the frequency stabilized helium neon laser important in metrology? ஏன் அப்படின்னா அது பர்ஃபெக்டான ப்ரிசைஸான நமக்கு அவுட்புட் வந்து கொடுக்கும். வேவ் லென்த் வந்து சேஞ்ச் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக நோட் பண்ணி கொடுக்கும். பெரிய அளவில் வேவ் லென்த் சேஞ்ச் வந்து இருக்காது. ஸோ அதனால இது ப்ரிசைஸான ஒரு மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், இட் டிஃபைன்ஸ் த எஸ்ஐ மீட்டர் வயா அயோடின் ஸ்டெபிளைஸ்ட்
632.8 நானோமீட்டர் வேவ்லென்த் ஸ்டாண்டர்ட். ஸோ வேவ்லென்த் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். ஏன் அப்படின்னா ஃப்ரீக்வென்சி ஸ்டேபிளா இருக்கனால. ஸோ தட் இத வந்து நம்ம கரெக்ட்டான எஸ்ஐ மீட்டர்ஸ்லாம் யூனிட்ஸ்லாம் டிஃபைன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5th question. What property of helium neon laser makes it especially suitable for holography and interferometry? ஸோ ஹோலோகிராஃபிலையும் இன்டர்ஃபெரோமெட்ரிலையும் இந்த லேசர் ஹீலியம் நியான் லேசர் யூஸ் பண்ணுறது எதனால், எந்த ப்ராப்பர்ட்டினால யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி பாருங்கள், அதனுடைய ஹை கோஹரண்ட் லென்த் இல்லைங்களா. ஸோ கோஹரண்ட் லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், above 300 மீட்டர். ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் வை வி ஆர் யூஸிங் helium neon laser in holography and interferometry. Extremely long coherent length which is very much greater than 300 meter with stabilization. So option C is a correct answer. Next class UV spectroscopy பத்தி பார்ப்போம். Ultraviolet spectroscopy பத்தி பார்ப்போம். Thank you.